வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்திகள் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு. அரச பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர். வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பம். இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டது. இதற்கமைய ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிணங்க ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்று 132 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோலின் புதிய விலை 7 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 159 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்று 1 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று நள்ளிரவு முதல் 104 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 8 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 134 ரூபாய் என நிதியமைச்சு அறிவித்துள்ளது. அரசு பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் சேவையில் இருந்து விலகினர். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்கி சம்பளத்தை அதிகரித்தல், 2016ஆம் ஆண்டின் பின்னர் நியமனம் வழங்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய சம்பள திட்டத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தே தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரச பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்றைய தினம் சுகவீன விடுமுறையில் சேவைக்கு சமூகம் அளிக்காதுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அதிபர் மற்றும் ஆசிரியர் துறையின் சங்கங்களுக்கு அழைப்பு விடுப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதால் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள ஆசிரியர்கள் கருப்பு பட்டி அணிந்து இன்று பாடசாலைக்கு சமூகம் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இன்று காலை 10 மணியளவில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் முறை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆசிரியர் அதிபருக்கு 1997ஆம் ஆண்டுல இருந்து இந்த பிசி பேரா சேலரி கமிஷன் ஒரு சம்பள முரண்பாடு இருக்கு. இந்த சம்பள முரண்பாடு தீர்த்து ஆசிரியர் அதிபர்கிட்ட சம்பளத்தை அதிகரிக்க சொல்லியும் அடுத்து எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பல சுமைகள் கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் நிரப்புறதுக்கு பல சுமைகள் இப்ப கல்வியில நடக்குது. இந்த ஆசிரியர்களுக்கு வைக்கப்படும் சுமைகளை நிறுத்த சொல்லியும் அடுத்த காரணம் இந்த பெற்றோர்கள் காசு அறுவடை பாடசாலை மட்டத்தில் நடக்குது. இதுக்கு முக்கிய காரணம் கல்விக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட 106 ஜிடிபியில ஒதுக்காதுதான் இது காரணம். இந்த 3 காரணத்தை முன்வச்சு முழு இலங்கையிலும் இன்று ஆசிரியர் அதிபர்கள் நாங்க தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு சுவையின லீவு போராட்டம். இது அதோடு நாங்க இன்னைக்கு கொழும்பு புகையிரத நிர்வாகிக்கு பாரிய ஆர்ப்பாட்டம் சேரும். இந்த செயல்பாடு நாங்க வடகிழக்குல மட்டும் நாங்க இதுல சுவையின லீவு போராட்டத்தை நாங்க நடத்துறது இல்ல. அதுக்கு பதிலாக நாங்க வடகிழக்குல ஒரு கருப்பு பட்டியல் அணிஞ்சு கால் 8 வரை பாடசாலை முன்னுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன்னா வடகிழக்குல எங்களுக்கு தெரியும் தற்போது காணாமல் போனவர்கள கைதிகள காணி சம்பந்தமான போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்துக்கான அறுத்தாள்கள் நடக்கிறதுனால நாங்க சுவையின லீவு போராட்டத்துக்கு பதிலாக கருப்பு அணிந்து வடக்கு செயல்பாடு நடக்குது. அடுத்த பாகங்கள்ல முழு இலங்கையிலும் ஆசிரியர்கள் அதிபர்கள் சுவையினர் போட்டும் நாங்க சொல்ல அரசாங்கம் இதுவரைக்கும் ஆசிரியர் அதிபர்கள் சம்பளமுடன் பாடத்திற்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்துல இந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் வரவு செலவு திட்டத்துல கூட ஆசிரியர் அதிபர்களோட சம்பளம் சம்பந்தமாக ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம பாடசாலையில சேவை செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாக்கி இல்லை. இந்த சூழ்நிலையில தான் நாங்க இந்த போராட்டத்தில நாங்க எல்லா ஆசிரியர் அதிபரும் ஒன்றை செயல்பாடு போறோம். அரசாங்கம் இன்று அடையாள செயல்பாடு சம்பந்தமான அரசு நடவடிக்கை பார்த்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் நாங்க சொல்ல விரும்புகிறோம். எவ்வாறாயினும் அதிபர் ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாட்டை தீர்க்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பள முரண்பாட்டை தீர்க்கும் யோசனை திட்டமானது அரசு தரப்பின் சம்பள பிரச்சினை தொடர்பிலான விசேட ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமையிலேயே அதிபர் ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுப்பதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபவர்கள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது.
பெறுபேறுகள் அடங்கிய பட்டியலை தயாரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பி பூஜித குறிப்பிட்டுள்ளார். இம்முறை நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 6,56,641 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 4,461 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெற்றது. வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது. இன்று இடம்பெறவுள்ள குழுநிலை விவாதத்தில் ஜனாதிபதி, பிரதமர் அலுவலகங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சர் அலுவலகங்கள், அரசு சேவை ஆணைக்குழு உள்ளிட்ட 25 விடயங்கள் தொடர்பில் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. குழுநிலை விவாதம் இன்று முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி மாலை வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. இதேவேளை 2019ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு 43 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 119 வாக்குகளும் எதிராக 76 வாக்குகளும் கிடைத்துள்ளன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் மற்றும் முத்து சிவலிங்கம் ஆகியோர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்கினை பதிவு செய்தனர். வாக்கெடுப்பு நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் தாசரே ஜாசேகர, மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, கலாநிதி சரத் அமுருகம, அத்துரலியே ரத்னதேரர் ஆகியோர் சபையில் இருக்கவில்லை. பாத்துறையிலிருந்து பெலியத்த வரையிலான ரயில் சேவை எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. இதன் பிரகாரம் தற்போது கரையோர மார்க்கமாக கொழும்பு கோட்டையிலிருந்து மாத்தறை வரை பயணிக்கும் அனைத்து ரயில்களும் பெலியத்த வரை பயணிக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெலியத்த வரையான தூரம் 26 கிலோமீட்டர்கள் ஆகும். கெகனதுர, பம்பரந்த, வெவுருகானல, பெலியத் ஆகிய ரயில் நிலையங்களும் பிலத்துவம் மற்றும் வெஹரஹேன ஆகிய உப ரயில் நிலையங்களும் இந்த ரயில் மார்க்கத்தில் உள்ளடங்குகின்றன. மாத்தறையிலிருந்து கதிர்காமம் வரை நிர்மாணிப்பதற்கு உத்தேசித்துள்ள ரயில் பாதை திட்டமானது 3 கட்டங்களாக நடைபெற உள்ளதுடன் 2ஆம் கட்டமாக பெலியத்தையிலிருந்து ஹம்மந்தோட்டை வரை 48 கிலோமீட்டர் தூரமும் 3ஆம் கட்டமாக ஹம்மந்தோட்டையிலிருந்து கதிர்காமம் வரையிலான 39 கிலோமீட்டர் தூரமும் ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது. இலங்கையில் மிக நீளமான சுரங்க ரயில் பாதை மாத்தறை பெலியத்த பாதையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் நேற்று விழிப்புணர்வு வாகன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெறவுள்ளது. ஜெனீவா மனிதுரிமை கூட்டத்தொடருக்கு தமிழ் மக்கள் சார்பாக அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் வழங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தி மக்கள் எழுச்சி பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளது. வாகன பேரணி யாழ் நகரம் முழுவதும் நேற்று பயணித்திருந்ததுடன் வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களுக்கும் வாகன பேரணி பயணிக்க உள்ளது.